டே 85 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வெயிட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. அதே வெயிட்ல தான் மெயின்டெயின் ஆனேன். தென் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த ஜீரா வாட்டர் பாயில் பண்ணி எடுத்துட்டு, தென் அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு மில்லட் தோசை அண்ட் அது கூட வந்து வேர்க்கடலை சட்னி பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து எடுத்துக்கிட்டேன். தென் இன்னைக்கு லஞ்ச் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு லஞ்ச்சு. என்ன அப்டின்னா ரச சாதம். ஸோ ஏன் ஸ்பெஷல்ன்னு சொல்றேன்னா, நான் ரசம் சாதம் சாப்பிடவே மாட்டேன். ஏன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து ரசம்ங்கிறது வந்து நல்ல ஹெவியா சாப்பிட்டுட்டு ஃபைனலா எனக்கு குடுத்தீங்கன்னா, நான் சாப்பிடுவேன். இல்லன்னா குடிப்பேன் ரசத்த. பட் வந்து இதுதான் உன்னோட லஞ்ச், இதுதான் உன்னோட டின்னர் அப்படின்னு சொன்னா, ஐ மீன் வெறும் ரைஸு, ரசம் மட்டும் சொன்னான்னா நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் ரசம் சாப்பிடுறது வந்து செரிமானத்துக்கு மட்டும் தான். அதையே நம்ம மீல்ஸாவோ, இல்ல டின்னராவோ சாப்பிட்டா திரும்ப பசிக்கும். திரும்ப நம்ம அடுத்தது சாப்பிட யோசிக்கணும். ஸோ, அதனால எனக்கு ரச சாதம் பிடிக்கவே பிடிக்காது. ஆனா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 1 பாட் ரைஸ்ல நான் பண்ணியிருந்தேன் இந்த ரச சாதம். பட் எனக்கு ரொம்ப, ரொம்ப ஃபேவரைட் ஆயிடுச்சு. திரும்ப, திரும்ப எத்தன நேரம் குடுத்தாலும் சாப்பிடலாம் போல அந்த மாரி இருந்துச்சு. ஸோ நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, இந்த ரச சாதம், அ மிளகு, சீரகம், மல்லி, கடலைப்பருப்பு, இந்த முழு மல்லி, கடலைப்பருப்பு இதெல்லாம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 4 வரமிளகா, அது கூட வந்து எல்லாம் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கருவேப்பில, 2 தக்காளி வச்சு நான் அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நார்மலா நான் ரசம் பண்ற மெத்தட். ஸோ இதையே நான் வந்து ரச சாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு குக்கர்ல வந்து ஒரு நெய் ஊத்திட்டு, இல்ல நல்லெண்ணெய் கூட ஊத்தலாம். நான் நெய் ஊத்துனேன். நெய் ஊத்தி கடுகு, சீரகம், உளுந்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சுட்டு, இப்ப நான் அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்ட அப்படியே ஆட் பண்ணிட்டேன். தென் 1 கப் ரைஸுக்கு நான் 4 கப் தண்ணி ஊத்திட்டு, அது கூட எக்ஸ்ட்ரா 1 கப் வந்து புளி தண்ணி எடுத்துக்கிட்டேன். புளி நம்ம வந்து தேவைக்கு ஏத்த மாரி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமா எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். இத வச்சுட்டு ஒரு 6 டூ 7 விசில் நான் விட்டேன். அப்பதான் நல்லா கொழையும்ன்ட்டு. பட் பார்த்தா அவ்ளோ சூப்பரா வந்திருந்துச்சு. நான் வந்து ரச சாதத்துக்கு இப்ப அடிக்ட் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இது கூட பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. பிளஸ் வந்து வாழைக்கா பொரியலும் நான் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து என்னோட லஞ்ச்சு. பிளஸ் வந்து ஒரு பாயில்டு 2 எக் ஒயிட்ஸ் நான் எடுத்திருந்தேன். தென் வந்து ஈவினிங் வந்து வாக்கிங் போயிருந்தேன். இன்னைக்கு நான் வந்து 1 ஹவர் தான் வாக்கிங் போனேன். 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. தென் நைட் டின்னருக்கு வந்து ஒரு மில்லட் தோசை, அது கூட வெங்காய தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இன்னைக்கு எடுத்திருந்தேன். ஓவரால் நைட் ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் வந்து ஹேபிட்ஸ பொறுத்தவரைக்கும் வாட்டர் இன்டேக் பண்ணிட்டேன். தென் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணேன். ஜங்க் ஃபுட் எதுவுமே நான் எடுத்துக்கல. பிளஸ் வந்து இந்த 3 மட்டும் தான் பண்ணேன். மத்தபடி நான் வந்து 7:30க்குள்ள என்னோட டின்னர கம்ப்ளீட் பண்ணல. அண்ட் வாக்கிங் 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அந்த 2 மட்டும் நான் டிக் பண்ணல. மத்த எல்லாம் டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.